உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன், உன்னை விட்டு விலகாத ஒரு தேவன், உன்னை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அழகாய் வசனம் சொல்லுகிறது, வேடனை கண்ணுக்கும் பாழக்கும் கொல்ல நோய்க்கும் நான் உன்னை தப்பி விட்டு பாதுகாக்கிற தேவன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறேன். இந்த வார்த்தைக்கு நீ கீழ்பட்டு வாழுகிற வேலை, அவர் சமூகத்துல நீ காத்திருக்கிற வேலை. இந்த யோசுவா எப்போதும் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒரு மனுஷன், தேவனுடைய சன்னிதானத்தில் விழுந்து கிடக்கிற மனுஷன். அழகா சொல்லுகிறது, மோசே ஆசரிப்பு கூடத்தை விட்டு விலகி வந்தாலும் யோசுவா விலகாத காத்து கொண்டிருந்தான். அந்த கிருபை தான். தேவனுக்காக நான் வாழ வேண்டும், தேவனுக்காக நான் வாழ வேண்டும். நீ தேவனுக்காக நீ நின்றுப்பார், அவர் உனக்காக நிக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த யோசுவா பார்த்து தான் சொல்லுகிறார், அழகா சொல்லுகிறார் பாருங்க, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் உனக்கு எதிர்த்து நிற்குவதில்லை. அழகா அந்த வேதம் முழுவதும் வாசித்து பாருங்க. யோசுவா உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எதிர்த்து நின்றவர்களாம் மாண்டு மடிந்து போனாங்க, அவங்க வெக்கப்பட்டு போனாங்க, அவன் தலை குனிந்து போனாங்க. ஏன்னா நம்முடைய தகப்பன் வாக்கு மாறாத தேவன், அவர் சத்தியமுள்ள தேவனா இருக்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னார் அல்லவா, அவர் நம்மளோடு இருந்துட்டாக்கா எந்த சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, என்ன நெருக்கம் வந்தாலும் பரவாயில்ல, இதுல இருந்து தூக்கி எடுக்க சத்தியமுள்ள தேவனா இருக்கிறார்.